நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வு மற்றும் நியமன தேர்வு UGTRB பேப்பர் 2 எடுத்து தமிழ் பாடப்பிரிவிற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக BGTRB தேர்வோடு இணைத்து UGTRBக்குமே நம்ம பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆசிரியர் நியமன தேர்வுல நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக அவர்களுடைய அரசு பணி கனவை உறுதி செய்வதற்கு ஏதுவாக 11 ஃபுல் மாடல் டெஸ்ட் ஆனது நம்ம இலவசமாக நமது குழு ஆசிரியர்களுக்காக நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்றோம். இந்த 11 ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு அடுத்து நம்ம இறுதி கட்ட ப்ரிப்பரேஷனுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 16,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் யூனிட் வைஸ்லயும் 2,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெண்டையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 8,000 ஒன்லைன் கொஸ்டின் தயார் பண்ணி பாத்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கு என்னச்சிரும் கொரியர் மூலம் அனுப்பிட்டு இருக்கோம். தேவையுள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். இது போக உங்களுக்கு இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்லைன் டெஸ்ட் எல்லாமே நமது குழுவின் சார்பாக அடுத்து நம்ம என்ன செய்யறோம் கிரியேட் பண்ணி 1 by 1 டிசம்பர் 20 இருந்து இதனுடைய பயிற்சியை நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆகவே ஆசிரியர்கள் சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி சுபைக்குழுவில் வழங்கக்கூடிய பயிற்சி தேர்வுகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த பகுதியில இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இந்த ஆசிரியர் நியமன தேர்வு தாள் 2 உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இயல் 10 சொல்லி பார்த்தீங்கன்னா இதழியல். இந்த இதழியல்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இதழ்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் புலவர்கள் அவர்கள் நடத்திய இதழ்கள் அவர்கள் இதழுக்கு ஆற்றிய தொண்டுகள் இதை குறித்த ஒரு முழுமையான தகவல் தொகுத்து உங்களுக்கு இந்த பகுதியில 70க்கும் மேற்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். அதோட பாத்தீங்கன்னா நம்ம தெரியாத சில தகவல்களையும் சேர்த்து கொடுத்திருக்கிறோம். ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த 73 வினாக்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய 83 வினாக்கள் 83 வினாக்கள். இந்த 83 வினாக்கள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை வினாக்கள் தெரிகிறது என்பதை நீங்க நினைச்சீங்க உங்களை பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். முதல் வினாவானது விவேக பானு என்ற இதழில் பாடல் எழுதியவர் யார்? விவேக பானுங்கிற இதழில் பாடல் எழுதியவர் பாரதியார். எழுத்து என்ற இதழை தொடங்கியவர் யார்? எழுத்து என்ற இதழை தொடங்கியவர் சீசு செல்லப்பா. சாந்தி என்ற பத்திரிகையில் கதை எழுத தொடங்கியவர் யார்? சாந்தி என்ற பத்திரிகையில் கதை எழுத தொடங்கியவர் யார்? சுந்தர ராமசாமி. ஆப்ஷன் சி சுந்தர ராமசாமி. நடை என்ற இதழை நடத்தியவர் யார்? நடை என்றாலே சி மணி. ஆப்ஷன் ஏ. தீபம் இதழில் கவிதை எழுத தொடங்கியவர் யார்? கல்யாண்ஜி. கல்யாண்ஜி. தேசபக்தன் நவசக்தி இதழ்களை நடத்தியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ்ல பாத்தீங்கன்னா இதழ்கள் பங்கிற்கு தமிழ்நாட்டுல பெரிய பங்களிப்பை அளித்தவர் திருவிக்கா. மெயினா பாத்துக்கோங்க அவருடைய இதழ்கள் அவர் நடத்திய இதழ்கள் தேசபக்தன் நவசக்தி. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நவஜீவன்ங்கிற ஒரு பத்திரிகை இருக்கும். அது யாரு பின்னாடி நம்ம பார்ப்போம். குயில் இதழின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். குயில் என்ற இதழின் ஆசிரியர் பாரதிதாசன். பாலபாரதி இதழின் ஆசிரியராக அறியப்படக்கூடியவர் வாவேசு ஐயர். ஞான போதினியின் ஆசிரியர் ஞானபோதினியின் ஆசிரியர் சுப்பிரமணிய சிவா. இந்தியா விஜயா ஆகிய இதழ்களின் ஆசிரியர் யார்? இந்தியா விஜயா இதழின் ஆசிரியர் பாரதியார். நாயுடு எழுதிய இதழ் நாயுடு எழுதிய இதழ் எது? தமிழ்நாடு. மணிக்கொடி இதழின் ஆசிரியர் யார்? மணிக்கொடி இதழின் ஆசிரியர் PS ராமையா. எழுத்து இதழின் ஆசிரியர் எழுத்து இதழின் ஆசிரியர் சிசு செல்லப்பா. சிசு செல்லப்பா. ஆப்ஷன் பி சிசு செல்லப்பா. பெரியார் வெளியிட்ட இதழ்கள் பெரியார் வெளியிட்ட இதழ்கள் குடியரசு விடுதலை. ஆப்ஷன் ஏ குடியரசு விடுதலை. திராவிட நாடு இதழை வெளியிட்டவர் யார்? திராவிட நாடு இதழை வெளியிட்டவர் அண்ணா. ஆப்ஷன் சி அண்ணா. தென்றல் இதழின் ஆசிரியர் யார்? தென்றல் என்ற இதழினுடைய ஆசிரியர் யார்? கண்ணதாசன். ஆப்ஷன் டி கண்ணதாசன்.
சாவி இதழின் ஆசிரியர். சாவி என்பது சா விஸ்வநாதன். ஆப்ஷன் சி சா விஸ்வநாதன். ரா கிருஷ்ணமூர்த்தி எழுதிய இதழ். ரா கிருஷ்ணமூர்த்தி எழுதிய இதழ் கல்கி. இந்தியா என்ற இதழின் ஆசிரியர் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பாரதியார். வடிவேலு செட்டியாரின் நடத்திய இதழின் பெயர். வடிவேலு செட்டியார் நடத்திய இதழின் பெயர் என்ன? சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினி. ஆப்ஷன் சி சக்கரவர்த்தினி. அதே மாதிரி சிசு செல்லப்பா நடத்திய சிறு பத்திரிகை. சிசு செல்லப்பா நடத்திய சிறு பத்திரிகை எது? எழுத்து. புதுமை பித்தன் பணியாற்றிய நாளிதழ். புதுமை பித்தன் பணியாற்றிய நாளிதழ் தினமணி தினசரி. ஆப்ஷன் பி. பிரசண்ட என்ற இதழின் ஆசிரியர். பிரசண்ட இதழின் ஆசிரியர் தாரண துரைக்கண்ணன். செந்தமிழ் என்னும் இலக்கிய இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் ராகவ ஐயங்கார். ராகவ ஐயங்கார் செந்தமிழ் என்னும் இலக்கிய இதழுக்கு, இலக்கியம் சரியா, சோ அதை பார்த்துக்கோங்க, இலக்கிய இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர். அதே மாதிரி பாருங்க, சுதேசமித்திரன் என்னும் நாளிதழுக்கு ஆசிரியராக இருந்தவர். சுதேசமித்திரன் என்ற நாளிதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் பாரதியார். சென்னை கலைக்களஞ்சியத்தின் தலைமை பதிப்பாளராக விளங்கியவர். சென்னை கலைக்களஞ்சியத்தின் தலைமை பதிப்பாளராக விளங்கியவர் அவிநாசலிங்கம் செட்டியார். அவிநாசலிங்கம் செட்டியார். நாடகத்திற்கு மட்டுமே வரக்கூடிய இதழாக அறியப்பட்டது வெளி. பரிதிமார் கலைஞர் ஆசிரியராக பணிபுரிந்த பத்திரிகை எது? ஞானபோதினி. ஆப்ஷன் ஏ ஞானபோதினி. பாரதியார் துணை ஆசிரியராக இருந்த இதழ் பெயர் என்ன? சுதேசமித்திரன். இந்தியா என்ற இதழின் ஆசிரியர் பாரதியார். சோ ஏற்கனவே பார்த்ததுதான். தாமரை என்ற இதழை நடத்தியவர் ஜீவானந்தம். ஜெயகாந்தன் நடத்திய இதழின் பெயர் என்ன? ஜெயகாந்தன் நடத்திய இதழின் பெயர் ஞானரதம். ஞானரதம். ஜெயகாந்தன் நடத்திய இதழின் பெயர் ஞானரதம். அல் என்ற இதழை நடத்தியவர் யார்? அல் என்ற இதழை நடத்தியவர் பரந்தாமணி. அல் என்ற இதழை நடத்தியவர் பரந்தாமணி. ஆப்ஷன் டி. ஊர்வலம் என்ற இதழின் ஆசிரியர். ஊர்வலம் என்ற இதழின் ஆசிரியர் சுரதா. கவிதா மண்டலம் என்ற இதழ் வழியாக கவிதை தந்தவர். கவிதா மண்டலம் என்ற இதழ் வழியாக கவிதை தந்தவர் யார்? வானம்பாடிகள். தெரிணி நடத்திய இதழின் பெயர் என்ன? விநாயகன் 36. தெரிணி நடத்திய இதழின் பெயர் கவிதை. நா பார்த்தசாரதி நடத்திய இதழின் பெயர் என்ன? நா பார்த்தசாரதி நடத்திய இதழின் பெயர் என்ன? நா பார்த்தசாரதி என்பது தீபம். சங்கொலி என்ற இதழை நடத்தியவர் சங்கொலி என்ற இதழை நடத்தியவர் இருசன். கலியுகம் என்ற இதழின் ஆசிரியர் யார்? கலியுகம் என்ற இதழின் ஆசிரியர் சுந்தரமூர்த்தி. அன்னம் விடுதூது இதழின் ஆசிரியராக அறியப்படக்கூடியவர் யார்? அன்னம் விடுதூது மீரா. மீ ராஜேந்திரன். மாதவ ஐயா நடத்திய பத்திரிகை எது? மாதவ ஐயா நடத்திய பத்திரிகை பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம். கோகுலம் என்ற இதழின் ஆசிரியர் யார்? அல வள்ளியப்பா. கோகுலம் அல வள்ளியப்பா. பூவண்ணம் நடத்திய இதழின் ஆசிரியர் இதழின் பெயர் என்ன? பூவண்ணம் நடத்திய இதழின் பெயர் கரும்பு. தமிழ் சிட்டு என்ற இதழில் எவ்விதழ் வகையை சார்ந்ததாக அறியப்படுகிறது? தமிழ் சிட்டு என்ற இதழானது எவ்விதழ் வகையை சார்ந்ததாக அறியப்படுகிறதுனா வார இதழ். தனித்தமிழ் இதழ் கூறு. தனித்தமிழ் இதழ் கூறு எது? தமிழ் பாவை. நவஜீவன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, நவஜீவன். நவஜீவன் என்ற பத்திரிகையை நடத்தியவர் காந்தியடிகள். தேசபக்தன். தேசபக்தன் விநாயகன் 47. தேசபக்தன் திருவிக்கா. அதே மாதிரி நவசக்தி திருவிக்கா. திருவிக்கா நடத்திய 1920 வெளிவந்த இதழ் எது? நவசக்தி. திராவிட நாடு, காஞ்சி போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? திராவிட நாடு, காஞ்சி இதழ்களை நடத்தியவர் யார்? அறிஞர் அண்ணா.
கிராம ஊழியன் இதழின் ஆசிரியர் யார்? கிராம ஊழியன் இதழின் ஆசிரியர் கூப்பாரா. பாரதியார் ஆசிரியராக இருந்த பத்திரிகைகள் யாவை? பாரதியார் ஆசிரியராக இருந்த பத்திரிகை இந்தியா சுதேசமித்திரன். பாரதிதாசன் தொடங்கி நடத்திய இதழ்கள், பாரதிதாசனுடைய இதழ்கள் முல்லை, குயில். பாரதியார் வெளியிட்ட நாளிதழ்களில் ஒன்று கீழ்கண்டனவற்றுள் எது? பாரதியார் வெளியிட்ட நாளிதழ்களில் ஒன்று விஜயா. ஆப்ஷன் சி விஜயா. பாரதியார் வெளியிட்ட வார இதழ், பாரதியார் வெளியிட்ட வார இதழானது இந்தியா. ஆனந்த விகடன், கல்கி என்ற இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்தவர் யார்? கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி சொல்லுவோம். கல்கி. ஆனந்த விகடனிலிருந்து பிரிந்து தனியாக பத்திரிகை தொடங்கியவர். ஆனந்த விகடனிலிருந்து பிரிந்து தனியாக பத்திரிகை தொடங்கியவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. உதயதாரகை என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? சிவை தாமோதரம் பிள்ளை. உதயதாரகை சரிங்களா? பேரை நல்லா பார்த்துக்கோங்க. உதயதாரகை என்ற பத்திரிகையின் ஆசிரியர் சிவை தாமோதரம் பிள்ளை. எம்பி வெங்கட்ராமன் ஒரு மாதம் காலம் நடத்திய இதழின் பெயர் என்ன? தேனி. எம்பி வெங்கட்ராமன் ஒரு மாத காலம் நடத்திய இதழின் பெயர் தேனி. முதல் தமிழ் பத்திரிகை எந்த ஆண்டு எங்கு வெளிவந்தது? முதல் தமிழ் பத்திரிகையானது கிபி 1740 நாகர்கோவிலில். கலைமகள் என்றும் இதழின் ஆசிரியர், கலைமகள் என்ற இதழின் ஆசிரியர் யார்? கீவா ஜெகநாதன். சக்கரவர்த்தினி என்ற இதழை நடத்தியவர் யார்? சக்கரவர்த்தினி என்ற இதழை நடத்தியவர் வடிவேலு செட்டியார். செந்தமிழ் என்னும் இலக்கிய இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் யார்? ராகவ ஐயங்கார். செந்தமிழ் என்ற இலக்கிய இதழுக்கு ஆசிரியராக இருந்தவர் ராகவ ஐயங்கார். ஞானசாகரம் என்ற இதழின் பெயரை அறிவுக்கடல் என்று மாற்றி இதழ் நடத்தியவர் யார்? மறைமலை அடிகள். துப்பறியும் அதை எழுதிய பத்திரிகையாளர். துப்பறியும் கதை சரியா? கதை மாத்திக்கோங்க. துப்பறியும் கதை எழுதிய பத்திரிகையாளர் யார்? தமிழ்வாணன். ஞான போதினியில் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார்? பரிதிமார் கலைஞர். பிரசன்ட் விகடன் என்ற இதழின் ஆசிரியர். பிரசன்ட் விகடன் என்ற இதழின் ஆசிரியர் யார்? நாராயண துரைக்கண்ணன். பி எஸ் ராமையா எந்த இதழின் ஆசிரியராக இருந்தார்? கீழ்கண்ட எந்த இதழில் பி எஸ் ராமையா அவர்கள் ஆசிரியராக இருந்தார்? மணிக்கொடி. ஆப்ஷன் சி மணிக்கொடி. மறைமலை அடிகள் நடத்திய பத்திரிகை எது? அறிவுக்கடல். 1928 குடியரசு என்ற பத்திரிகையை நடத்தியவர் யார்? தந்தை பெரியார். ஆப்ஷன் சி தந்தை பெரியார். ஜனசக்தி இதழின் ஆசிரியர் யார்? ஜனசக்தி இதழின் ஆசிரியர் ஜீவானந்தம். பாரதியின் முதல் பாடல் எந்த பத்திரிகையில் வெளிவந்தது? பாரதியின் முதல் பாடல் எந்த பத்திரிகை? விவேகபானு. வேங்கடாச்சலம் இயற்றிய நாடகம். அதை பார்த்துக்கோங்க. இது நாடக வகையில் வரக்கூடியது. சுந்தர ராமசாமி நடத்தக்கூடிய சிற்றிதழ் எது? விநாயகன் 73. சுந்தர ராமசாமி நடத்திய சிற்றிதழானது காலச்சுவடு. இந்தியா பார்த்தசாரதி நடத்தும் சிற்றிதழ். இந்திரா பார்த்தசாரதி நடத்தக்கூடிய சிற்றிதழ் எது? கணையாளி. தனித்தமிழ் இதழ்கள் கீழ்கண்டனவற்றில் எது? தமிழ் சிட்டு, பூஞ்சோலை. ஆப்ஷன் சி. அகத்திய வர்த்தமானி என்னும் மருத்துவ இதழ் தொடங்கிய ஆண்டு? அகத்திய வர்த்தமானி என்ற மருத்துவ இதழ் தொடங்கிய ஆண்டு எது? 1870. நவஜீவன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? நவஜீவன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் காந்தியடிகள். தாகூர் நடத்திய இதழின் பெயர் என்ன? தாகூர் நடத்திய இதழின் பெயர் என்ன? தென்றல்.
மது விலக்கை வலியுறுத்தி ராஜாஜி அவர்கள் நடத்திய இதழின் பெயர். மது விலக்கை வலியுறுத்தி ராஜாஜி நடத்திய இதழின் பெயர் விமோச்சனம். திராவிட நாடு என்ற இதழின் ஆசிரியர் யார்? திராவிட நாடு என்ற இதழின் ஆசிரியர் அறிஞர் அண்ணா. குரல் நெறி இதழ் நடத்தியவர் யார்? குரல் நெறி இதழ் நடத்தியவர் யார்? இலக்குவனார், சி இலக்குவனார். குழந்தை என்னும் பெயரில் கையெழுத்து ஏடு தொடங்கி மாணவ பருவத்தில் இதழ் நடத்தியவர் யார்? பெருஞ்சித்திரனார். பாவலரு பெருஞ்சித்திரனார். தமிழ் சிட்டு, தமிழ் சிட்டு என்ற இதழை தொடங்கியவர் யார்? பாவலரு பெருஞ்சித்திரனார். சோ இந்த பகுதியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? 83 கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். சோ அதே மாதிரி இந்த 83 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம இதுல என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். ஆகவே ஆசிரியர்கள் இந்த பகுதியை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. சோ இது போக நம்ம ஒவ்வொரு பகுதிக்குமே கொஸ்டின் பேங்க், இறுதி கட்ட திருப்புதல், அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட், சோ ஒவ்வொரு ப்ராசஸுமே நம்ம நினைச்சிடோம் 1 by 1 நமது குழு நண்பர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆகவே ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள், கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். உங்களுடைய அரசு பணி கனவை, லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.